இவ்வளவு நாளா தூங்கி இந்த ரெண்டு சங்கியோட காதுல தான் அண்ணன் முன்னாடி சங்கு ஊதிட்டாரு. மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, அப்படியே என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையில கரூர்ன்ற வெப்பத்தை எடுத்து 2 நாளா பரப்பிட்டு இருக்கானுங்க. கரூர் 41 பேர் இறந்து போன விவகாரத்துல ஒரு முக்கியமான ஆதாரம் ஒண்ணு வெளியாயிருக்கு. அந்த ஆதாரம் என்னன்றதை இப்ப பாத்துருங்க, அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போயிடலாம். சிபிஐக்கே தெரியாத ஒரு விஷயத்தை இவரு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நான் தலைவன் அதுக்கு என்னன்னா சொல்றாருன்னா 5 விதமான கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீதம், அந்த வீதம், இந்த வீதம், இந்த மாதிரி ஜனநாயகம் படத்துக்கு கேரளால உட்காந்துட்டே ஷூட் பண்ணிருக்காங்க படத்துக்கு. சோ இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்கவே இல்லை, சேர்க்கவே இல்லை, டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான வன்மத்தோட ஒரு வதந்தியை கிளப்பி இருக்காரு நம்ம சங்கி அவர்கள். நீ ஜெயிலுக்குலாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கே இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் நான் போயிட்டு வந்தேன்னா நான் சொல்றேன், என்னோட அனுபவத்தை நான் இங்க சொல்றேன். என்னைய போலீஸ் பிடிக்கும் போது என்னையும் சேர்த்து இந்த போனையும் சேர்த்து தான் பிடிச்சாங்க. ஏன் அப்படின்னா இந்த போன் மூலமா தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்றோம், இந்த போன் மூலமா தான் நம்ம வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால இந்த போனையும் அந்த கேஸ்ல இன்க்ளூடிங் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது கரூர் சம்பவத்துல தலைவரோட பஸ்ஸையும் சேர்த்து சீஸ் பண்ணாங்க. பட் அது 2-3 நாளே செக் பண்ணிட்டு அந்த பஸ் கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாரு தலைவர் அப்படின்னா, கேமராலாம் நிறைய ஹேண்டர் ஆகல, நிறைய டேட்டாஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில நீங்க என்னதான் டேட்டாஸ் எல்லாம் டெலிட் பண்ணாலுமே அதுவும் சிபிஐ கிட்ட இருக்க டெக்னாலஜி மூலமா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டேட்டாஸ் நீங்க ரெக்கவர் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. சிபிஐ கிட்ட இல்லாத டெக்னாலஜி தலைவன் கண்டுபிடிச்சிட்டாப்புல. அதாவது 5 மாசத்துக்கு முன்னாடி லைவ்ல கிடைச்ச அந்த வீடியோ இங்க போட்டுட்டு, இதுதான் விஜய் அவருக்கு டெலிட் பண்ண வீடியோ, இத பாத்தீங்களா மக்களே, விஜய் தான் முக்கியமான குற்றவாளி, திரும்பவும் அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கொளுத்தி போட்டுருக்காப்புல நம்ம தலைவன். இந்த டிஎம்கே டிவிங்ல இருக்கும் தத்திகளா இருப்பானுங்க. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே அவதூறு பரப்புவானுங்க, அவனிலே மாட்டிப்பானுங்க.